இது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமலநாதன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் போஸ்ட் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். குற்றவியல் நடைமுறை கோவை விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு. மாத்தளை புதைகுழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களின் எண்ணிக்கை 91 அதிகரிப்பு. இரண்டாவது தடவையாகவும் அமெரிக்க ஜனாதிபதியாக பராக் ஒபாமா மக்கள் முன்னிலையில் சத்திய பிரமாணம். இனி விரிவான செய்திகள். குற்றவியல் நடைமுறை கோவை விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கைது செய்யப்படும் சந்தேக நபர் ஒருவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முன்னர் தடுத்து வைக்கும் காலத்தை நீடிப்பதற்கு இந்த சட்டமூலத்தினூடாக சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதை துரிதப்படுத்தும் நோக்கில் பிடியாணை பிறப்பிக்காமல் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவரை தடுத்து வைக்கும் கால வரையறையை நீடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தல் இந்த சட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். இதற்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட 1979 ஆண்டு 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்டை கோவையின் 43A பிரிவின் செயற்பாடுகளுக்கு அமைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்படும் நேரத்திலிருந்து 24 மணித்தியாலங்களுக்குள் நீதவான் ஒருவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். எனினும் உத்தேச சட்டத்தில் அந்த கால எல்லை 48 மணித்தியாலங்களுக்கு மேற்படலாகாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் கடந்த வருடம் அக்டோபர் 11ஆம் தேதி இந்த சட்டமூலத்தை முதன்முறையாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சிகளின் பதிவினை புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. இம்முறை கட்சிகளின் பதிவினை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளின் போது அந்த கட்சிகளின் செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். இதற்கமைய வருடாந்த கணக்கறிக்கைகளை சமர்ப்பிக்காத கட்சிகளுக்கு அந்த அறிக்கையினை விரைவில் சமர்ப்பிக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தமது அறிவித்தல்களுக்கு அமைய பல கட்சிகள் அந்த நடவடிக்கைகளை உரிய முறையில் மேற்கொண்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டார். இலங்கையில் தற்போது காணப்படும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 64 ஆகும். மருந்து வகைகளின் தரம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அனைத்து மருந்து விநியோகஸ்தர்களையும் கொழும்பிற்கு அழைப்பதற்கு சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளார். இதன் கீழ் உள்நாட்டு வெளிநாட்டு மருந்து விநியோகஸ்தர்கள் நாட்டின் மருந்து விநியோக பிரதிநிதிகள் மற்றும் விற்பனையாளர்களை அழைக்க உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவிக்கின்றது. இதன்போது உரிய காலத்தில் மருந்து பொருட்களை விநியோகிக்காமை மற்றும் மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு தொடர்பில் கலந்துரையாடி இணக்கப்பாடு ஒன்று எட்டப்பட உள்ளது. அத்துடன் விலை மனு கோரப்படும் போது ஏற்படும் தவறுகள் தொடர்பிலும் இதன்போது தெளிவூட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றது. மாத்தளை புதைகுழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மண்டையோடுகள் உள்ளிட்ட மனித எச்சங்களின் எண்ணிக்கை 91 அதிகரித்துள்ளது. 91 பேருடையதாக இருக்கலாம் என கருதப்படும் உடல் எச்சங்கள் இந்த புதைகுழியில் இருந்து தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மண்டையோடுகள் இல்லாமல் மேலும் 12 பேருடையதாக இருக்கலாம் என கருதப்படும் உடல் எச்சங்களும் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் நேற்றும் அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த உடல் எச்சங்கள் தொடர்பில் மாத்தளை சட்ட வைத்திய அதிகாரிகளின் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்து அதன் தரவுகளை நீதவான் முன்னிலையில் பதிவு செய்து சட்ட வைத்திய அதிகாரிக்கு அனுப்பி வைப்பதாக மாத்தளை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி அஜித் ஜெயசேன தெரிவித்தார். அதன் பின்னரே விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னரே இந்த விடயம் குறித்து தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என மாத்தளை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி மேலும் கூறினார்.
கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நிர்மாண பணிகளுக்காக மாத்தளை பொது வைத்தியசாலை வளாகத்தில் அகழ்வு பணிகளை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் இந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மனித எச்சங்கள் இந்த கால பகுதிக்கு சொந்தமானவை என்பதனை கண்டறிவதற்காக களனி பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் ஆய்வு கற்கை நிறுவனத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ பல பிரிவுகளின் ஊடாக விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார். இலங்கையில் உள்ள அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. காணொலியுடன் விரிவான நமது செய்திகளை அறிந்து கொள்வதற்காக www.newsfirst.lk என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இணையதளம் மற்றும் பேஸ்புக் ஊடாகவும் உங்கள் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை எமக்கு தெரிவிக்க முடியும். இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியாளர் செய்தியினை 10:35 எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் மீண்டும் ஒருமுறை தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. வணக்கம்.